சமூக வலைதளங்களில் அவதூறு பரவுகிறது என்று கூறுகிறீர்களே, என்ன பரவுவதென இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் பெருந்துயரம் தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்ட வீடியோ குறித்து இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு வாய்த்திருக்கும் முதலமைச்சர் எப்படிப்பட்ட பொம்மை முதலமைச்சர் என்பதற்கு இன்று அவர் வெளியிட்டுள்ள போட்டோஷூட் வீடியோவே சாட்சி என இபிஎஸ் தெரிவித்துள்ளார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. வணக்கம். முதலமைச்சரை கண்டித்தும் அதே போல தமிழக அரசுக்கு பல்வேறு கேள்விகளை முன்வைத்தும் எடப்பாடி பழனிசாமி ஒரு நீண்ட கண்டன பதிவை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் தமிழ்நாட்டிற்கு வாய்த்திருக்கும் முதலமைச்சர் எப்படிப்பட்ட முதலமைச்சர் என்பதற்கு இன்று அவர் வெளியிட்டுள்ள போட்டோஷூட் வீடியோவை சாட்சி என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நேற்று நான் கரூர் சென்று உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தி சிகிச்சை பெறுவோருக்கு ஆறுதல் தெரிவித்து செய்தியாளர்களை சந்தித்த போது எந்தவித அரசியலுக்கும் இடமின்றி மக்களின் உணர்வாக எனது கருத்துக்களை தெரிவித்து அதே சமயம் மக்களின் சந்தேகங்களையும் பதிவு செய்தேன். அதற்கெல்லாம் உரிய பதில் அளிக்க திராணி இல்லாமல் சமூக வலைதளங்களில் அவதூறு பரவுகிறது என்று கூறுகிறீர்களே, என்ன அவதூறு பரவியது என்று முதலமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் உங்கள் கட்சிக்காரர்கள் தமிழ்நாடு மாணவர்கள் சங்கம் என்ற பெயரில் போஸ்டர் ஒட்டிக்கொண்டு இருக்கிறார்களே, அந்த அவதூறா? உங்கள் அரசின் காவல்துறை பிரச்சாரம் செய்ய ஒதுக்கிய இடத்தில் உள்ள குளறுபடிகள், திமுகவின் வழக்கமான ஆம்புலன்ஸ் அரசியல் தடியடி நடந்த காட்சிகள் வெளிவந்தது, அதை பற்றி பொதுமக்கள் பேசுவது, இவையெல்லாம் வதந்தியா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் பொறுப்போடு நடந்து கொள்வது என்றால் என்ன? உங்கள் அமைச்சர் ஒருவர் அழுவது போல் நடிக்க தெரியாமல் மாட்டிக்கொண்டாரே, அதுவா? அல்லது உங்கள் மகனும் துணை முதல்வருமாக இருக்கக்கூடியவர் கரூர் வந்து சம்பிரதாயத்திற்கு போட்டோஷூட் எடுத்த கையோடு வெக்கேஷனுக்கு துபாய்க்கு பறந்து சென்று விட்டாரே, அதுவா என்றும் அடுக்கடுக்காக கேள்விகளை எல்லாம் முன்வைத்திருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் உங்கள் ஆட்சியின் அலட்சியத்தால் ஏற்பட்ட கள்ளசாராய மரணங்களுக்கு கணக்காத இதயம், கலங்காத கண்கள் இப்போது மட்டும் கலங்குகிறதா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் சென்னை ஏர் ஷோவில் நீங்கள் குடும்பத்துடன் உட்கார்ந்து கண்டுகளித்த போது கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தார்களே, அப்போது மட்டும் வீட்டிலேயே இருக்க முடிந்ததா? யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் என்று முதலமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் எதிர்க்கட்சிகள் யாரும் இதுவரை எந்த அரசியலும் செய்யவில்லை, ஆனால் உங்களின் இந்த வீடியோ தான் பல அரசியல் சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது என்றும், இதில் இன்னும் கொடுமையாக நீங்கள் அமைத்த ஒரு நபர் விசாரணை ஆணையம் விசாரிக்கும் காட்சிகள் ஊடகங்களில் தொடர்ந்து வருகின்றன. அதை பார்க்கும் பொழுது மக்களுக்கே இது ஒருதலை பட்சமான அரசின் தவறுகளை மூடி மறைக்கும் ஐவாஷ் ஆணையம் என்பதை காட்டுகிறது என்றும், மக்களுக்கு இந்த அரசின் மீது, அதாவது இந்த அரசு அமைத்த விசாரணையின் மீது நம்பிக்கை இல்லை